அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷான் தாலிப். நெல்லை கந்தனின் ரதோத்சவ பெருவிழா இன்று இறுதி நடைபெற்றது. அண்மை காலமாக நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு நியூஸ் போஸ்டின் நெல்லூரான் நந்தவனம் வளாகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதனூடாக திறமை வாய்ந்த இலைமறைக்காயாக இருக்கின்ற இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதற்கு நியூஸ் போஸ்ட் முன்வந்தது. இந்த திரைப்பரீட்சையில் மற்றும் குரல் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான வாய்ப்பையும் நியூஸ் போஸ்ட் வழங்கியது. இன்று இவ்வாறான ஒரு திரைப்பரீட்சையில் தெரிவான கௌதமி தான் இன்று செய்திகளை வாசிக்கின்றார். வணக்கம் கௌதமி. வணக்கம் நில்ஷான். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கலினால் 11 மில்லியன் ரூபாவுக்கு அதிக நட்டம். கோட்டாபய உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தாக்கல். தம்புள்ளியில் கிரிக்கெட் ரசிகர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம். கொழும்பிற்குள் பிரவேசித்த பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு பேரணி கலைக்கப்பட்டது. பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைச்சர் ரிஷாட் பதியுதீனிடம் வாக்குமூலம் பதிவு. வடமாகாண முதலமைச்சர் ஐநா செயலாளரை சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கப்படாமை குறித்து தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி விசனம். இனி விரிவான செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை நாம் செலுத்துவோம். போதையற்ற சுதந்திர நாடு என்ற போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் குருநாகலில் இன்று நடைபெற்றது. குருநாகலை ஹிரியால மீகஹஎல மைதானத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போதைப்பொருள் ஒழிப்பு வேலைத்திட்டத்திற்கு பங்களிப்பு செய்த பாடசாலை மாணவர்களுக்கு உத்தியோகபூர்வ இலச்சினைகளை ஜனாதிபதி இதன்போது அணிவித்தார். இந்த மாணவர்களுக்கு பரிசில்களையும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார். போதைப்பொருள் பாவனைக்காக குறைந்த வருமானத்தை பெறுகின்ற குடும்பங்களிலேயே அதிகளவு பணம் செலவிடப்படுகின்றது. நாட்டில் வறுமை அதிகரிப்பதற்கும் இதுவே பிரதான காரணமாக அமைந்துள்ளது. இந்த சமூக தொற்றினை விடுதலை ஒழிப்பதற்கு நாம் அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வறுமையை போன்றே நோய்வாய்ப்படுதல், குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுதல், சமூகத்தால் ஒதுக்கப்படுதல், பொருளாதார ரீதியாக ஏற்படும் பாரிய வீழ்ச்சி ஆகிய இவை அனைத்தும் போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் பாரதூரமான தொற்றுக்களாகும். அதன் காரணமாக இந்த தேசிய வேலைத்திட்டத்தை வலுவாக முன்னெடுப்பதற்காக நாம் அனைவரிடமும் ஒத்துழைப்பிடம் கோருகின்றோம். இது தொடர்ச்சியாக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் ஒரு தேசிய திட்டமாகும். ඉදිරියට ගෙන යාම සඳහා සියලු දෙනාගේම සහයෝගය ඉල්ලා සිටිනවා. මෙය අඛණ්ඩව රට පුරා ගෙනියන පුළුල් ජාතික இன்று ஒரு முக்கியமான நபர் ஒருவரின் விஜயம் இலங்கைக்கு அமைந்திருக்கின்றது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் சற்று நேரத்திற்கு முன்னர் நாட்டை வந்தடைந்தார். ஐநா செயலாளர் நாயகத்தின் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் காலியில் நடைபெறவுள்ள நல்லிணக்கமும் ஒருங்கிணைந்து வாழ்தலும் என்ற துணைப்பொருளில் அதற்றில் இளைஞர்களின் வகைப்பாகம் எனும் துணைப்பொருள் ரீதியான செயலமர்வில் அவர் கலந்து கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ள பான் கி மூன் மேல்குடியேற்றப்பட்ட பகுதிகளையும் பார்வையிட உள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம், வெளிவிவகார அமைச்சர் மங்கள சபரவீர, சபாநாயகர் கருஜா சூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 4வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தம்புள்ளையில் பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. இந்த போட்டியை காண்பதற்காக நுழைவுச்சீட்டு கோரி தம்புள்ளை கிரிக்கெட் மைதானத்தின் முன்பாக பிரதான வீதியை மறித்து போராட்டம் நடத்திய சிலரை போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் நடத்தி கலைத்துள்ளனர். தற்போது நடைபெறும் போட்டிக்கான நுழைவுச்சீட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில் சிலர் நுழைவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முனைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவ்விடத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது.
நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர கழக தடுப்பு போலீசார் அழைக்கப்பட்டுள்ளதுடன் அதன்போது போலீசாருக்கும் ரசிகர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. கூட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் நடத்தியுள்ளனர். අපි කෝටිපතියෝද අපිත් කැමති මැච් බලන්න මොකද අපි පල්ලෙ කැලේ ආර් ප්‍රේමදාස යන්නද ඉන්දියාවේ කොම්පැනියකට දීලා අද අපේ ලංකාවේ සියලුම ක්‍රීඩා නෝලි නතර කරලා ඉවරයි අන්තර්ජාලයෙන් ගන්න ඕනේ මෙතන ටිකට් දුන්නා නම් අපි අරගෙන ඇතුළට යනවනේ අද පාර දුක් විඳින්නේ ඇයි අපි පාර දුක් විඳින්නේ අපි අරක්කු පිට පන් ගන්න නෙවෙයි ආවේ රටේ බලන්න රට ආදරේට. போட்டியை நேரில் கண்டு களிக்க சுமார் 18,000 ரசிகர்கள் மைதானத்துக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவிக்கின்றது. There you go. Crowd still coming in at the back there. Said it was a work. தம்புள்ளையில் இவ்வாறு ஒரு சாரார் கிரிக்கெட் நுழைவுச்சீட்டுக்காக போராட்டங்களை நடத்துகையிலே கொழும்பிலும் இன்று ஒரு எதிர்ப்பு பேரணி இடம்பெற்றது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த பேரணியை கலைப்பதற்கு போலீசார் இன்று நடவடிக்கை எடுத்தனர். மாலபே தனியார் பல்கலைக்கழகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற இந்த பேரணி ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு அருகில் ஆரம்பமானது. அலரி மாளிகைக்கு செல்லும் நோக்கில் பேரணியில் ஈடுபட்டவர்கள் ஐ லெவல் வீதியை கடந்து துமுல்லையூடாக காலி வீதிக்குள் பிரவேசிக்க முற்பட்டனர். அதி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் பிரவேசிக்க முடியாத வகையில் நீதிமன்ற உத்தரவொன்றை பெற்றுள்ளதாக நுகேகொடையில் போலீசார் மாணவர்களுக்கு அறிவித்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் காலி வீதியை அண்மித்ததை அடுத்து கொள்ளுப்பிட்டி சந்தியில் போலீசார் மீண்டும் வீதி தடைகளை அமைத்து பேரணியை தடுப்பதற்கு முயற்சித்தனர். அதனைத் தொடர்ந்து பேரணியில் வந்தவர்களை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இவ்வாறு மாலபே மருத்துவக் கல்லூரிக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகையில் மாலபே மருத்துவக் கல்லூரியின் மாணவ செயற்பாட்டுக் குழுவினர் கொழும்பு கங்காராம விகாரையில் இன்று கூடினர். இவர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் தமது கல்வி உரிமையை பாதுகாக்குமாறு பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டனர். கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டிருந்த காணியில் ஒரு தொகுதி காணி இன்று விடுவிக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சித் தலைவரின் வாக்குறுதிக்கு அமைய தமது காணி முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என தெரிவித்து பரவிப்பாஞ்சான் மக்கள் இன்று முதல் மீண்டும் கவனிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். பரவிப்பாஞ்சான் பகுதியில் இராணுவத்தினால் சுவீகரிக்கப்பட்டிருந்த பொதுமக்களுக்கு சொந்தமான சுமார் 3 ஏக்கர் காணி இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தெரிவித்தார். குடியேற வேண்டிய சில குடும்பங்கள் இருக்கின்றன. எனவே அவர்களுக்கான காணிகளை படிப்படியாக தற்பொழுது இராணுவத்தினர் விடுதலை செய்து வருகின்றனர். கடந்த வாரமும் கூட ஏறத்தாழ 4.5 ஏக்கர் நிலப்பரப்பிலுடைய காணிகள் விடுதலை செய்யப்பட்டு அந்த இடங்களிலே தற்பொழுது மக்கள் மீள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல தற்பொழுது 3.25 ஏக்கர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது அதே கிராம சேவகர் பிரிவிலே. எனவே அவர்களையும் நாங்கள் அந்த காணி உரிமையாளர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கான
அந்த காணிகளையும் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை இன்னும் ஓரிரு நாட்களிலே செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். பரவிப்பாஞ்சான் இராணுவ முகாம் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த 13ஆம் திகதி தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்தனர். 5 நாட்களாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்த பரவிப்பாஞ்சான் மக்கள் கடந்த 17ஆம் திகதி எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் வழங்கிய வாக்குறுதியை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். Can't you lose something and release that land immediately? Yeah. How much time do you want? 1 week, 10 days? Kindly do something. I will ask them to call off the fast. On your assurance that in 2 weeks' time, the land will be returned to them. Okay? Thank you, Mr. Secretary. Please get that done. Keep up. 2 வாரங்களில் காணிகள் விடுவிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய தமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்பதனால் மீண்டும் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்ததாக பரவிப்பாஞ்சான் மக்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் போராட்டம் இருந்து இந்த காணியை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த வேளையில எதிர்க்கட்சி தலைவர் அவற்றை வாக்குறுதியை நம்பி நாங்கள் அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு நல்ல தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் கைவிட்டு சென்றோம். தற்பொழுது இன்று 3 ஏக்கர் மட்டும்தான் விடுவதென்று கூறுகின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த வீட்டை காணிய விட்டு தர வேணும் என்று பணிவோட கேட்கிறதோட நீங்கள் எங்கள்ட வீடுகள் விடுபடாத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை நிகழ்த்துவோம். கடந்த வாரங்களாக நாங்கள் தொடர்ந்து செய்த போராட்டத்திற்கு சம்பந்தர் ஐயா உறுதிமொழி தந்தார். எப்படி என்றால் இந்த காணிகளை நாங்கள் வெகு விரைவில் உங்களுக்கு விடுவித்து தருவோம். இந்த போராட்டத்தை கைவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்கோ. ஒவ்வொரு நாளும் இந்த காணியடியில நின்று பார்த்து நான் வவுனியாவில இருந்து வரேன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் இந்த காணிகளை எங்களுக்கு தந்து தருமாறு இது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நாங்கள் கேட்டு நிற்பதோடு காணி விடும் வரைக்கும் நாங்கள் இதில் தொடர்ந்து இந்த போராட்டத்தை செய்வோம். பரவிப்பாஞ்சான் மக்களின் காணி பிரச்சினை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளருடன் பேசியுள்ளதாகவும் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவில் எடுக்க உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். பான் கி மூனின் இலங்கை வருகையோடு பல்வேறு விடயங்கள் அரசியல் அரங்கிலே பேசப்படுகின்றது. இந்நிலையில் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி இவ்வாறானதொரு கருத்தை தெரிவித்தார். බැංකි මූන් මහත්තයා පැමිණීමෙන් TNA ඩෙලිගේෂන් එකත් හමු වෙනවා. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனின் இலங்கை விஜயத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண ஆளுநரை சந்திக்க உள்ளார். எனினும் அரசாங்கத்துடனான கலந்துரையாடலுக்கு CV விக்னேஸ்வரனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை பான் கி மூன் தனியாக சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலந்து கொள்ள முடியும் என சம்பந்தன் CV விக்னேஸ்வரனுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ளார். அவ்வாறு இருக்கக்கூடாது என நான் கூறுகின்றேன். அவருடைய கருத்து என்னவாக இருந்தாலும் வடமாகாண முதலமைச்சர் என்ற ரீதியில் அவர் பான் கி மூனை சந்திக்க வேண்டும். இது அரசாங்கத்தின் கடமையாகும். இது சம்பிரதாயமாகும். அவ்வாறான சம்பிரதாயங்களை சீர்குலைத்ததன் காரணமாகவே நாட்டில் பிரச்சனைகள் ஏற்பட்டன. அவரின் கருத்தை அவர் கூறட்டும். பான் கி மூன் புத்திசாலி. அவருடைய கருத்து, அவர் எதனை செய்வதற்கு எண்ணுகின்றார், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்து என்ன என்பதை கூற இடமளிக்க வேண்டும். இவற்றை மூடி மறைத்து செயற்படும் போதே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பதை நான் கூற விரும்புகிறேன். මේවා හංගලා මේවා වහගෙන වැඩ කරන්න ගියාම තමයි නැති ප්‍රශ්නත් ඇති වෙන්නේ කියන එක තමයි අපිට කියන්න තියෙන්නේ. கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ரிஷாட் பதியுதீனிடம் பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று வாக்குமூலம் பதிவு செய்தது. ஆணைக்குழுவிற்கு இன்று முற்பகல் 11 மணி அளவில் சமூகம் அளித்த அமைச்சரிடம் பிற்பகல் 2 மணி வரை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு நேற்று முன்தினம் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அழைக்கப்பட்டிருந்தார். ஆயினும் அன்றைய தினம் அவர் ஆயத்தங்களுடன் வருகை தராமையினால் மீண்டும் இன்று அழைக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் சத்தோச நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் மற்றும் நிதி மோசடிகள் குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு தீர்மானித்ததாக ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். பாரிய ஊழல் மோசடிகள், அரசாங்க வளங்கள், சிறப்புரிமைகள், அதிகாரம் மற்றும் அதிகார சபை என்பவற்றை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது சம்மேளனம் குறித்து தற்போது அரசியல் அரங்கில் சொற்சமர் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சம்மேளனம் தொடர்பில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி அல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்க்கட்சியின் தொடர்பில் நான் இதனையும் எண்ணவில்லை. போக வேண்டாம் என செயற்குழு தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் குழு என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஒரு வாரத்திற்கு முன்னர் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. மேல்மட்டத்தில் தீர்மானங்களை எடுக்காது கீழ்மட்டத்தில் உள்ள தொகுதிகளின் கருத்துக்களை கேட்குமாறு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அனைத்து தொகுதிகளிலும் இறுதி தீர்மானம் நாளை மறுதினமே அறிவிக்கப்பட உள்ளது. அதன் பிரகாரம் நமது இறுதி தீர்மானத்தை 2ஆம் தேதி அறிவிப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். ஆனால் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி குறித்து அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் கண்டி மாவட்டத்தில் தலைவர் ஒருவரும் சில உறுப்பினர்களும் இணைந்து மாநாட்டிற்கு தாம் வரப்போவதில்லை என கூறினார்கள். 2 நாட்களின் பின்னர் எமது முதலமைச்சருடன் பிரதேச சபைகளின் முன்னாள் தலைவர்கள் 7 பேர், 6 உப தலைவர்கள், பெரும்பாலான உறுப்பினர்கள் நாம் சம்மேளனத்தில் கலந்து கொள்வோம் என ஊடக சந்திப்பொன்றில் வாக்குறுதி வழங்கினர். கண்டி மாவட்டத்தில் உள்ள 18 மாகாண சபை உறுப்பினர்களுள் ஒருவர் மாத்திரமே எஞ்சியுள்ளார். அவரும் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி என்னை தனிமைப்படுத்த வேண்டாம், கட்சியை விட்டு போகப் போவதில்லை என கூறினார். தற்போது அவரும் கலந்துரையாடி வருகின்றார். வரலாற்றில் என்றுமில்லாதவாறு மக்கள் கூட்டம் ஒன்று கட்சி சம்மேளனத்திற்காக குருநாகலுக்கு வரவுள்ளனர். கட்சியொன்றின் சம்மேளனம் நடைபெறும் போது அக்கட்சியின் சில உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள், சிலர் பங்கேற்பதில்லை. எனினும் சம்மேளனத்தில் பங்கேற்றவர்களும் பங்கேற்காதவர்களும் வெற்றி கொள்ளும் உரிமைகளை சமமாகவே அனுபவிப்பார்கள். அது பாரிய ஒரு பிரச்சனை அல்ல. எவரேனும் உறுப்பினர் ஒருவர் வெளிநாடு சென்றிருந்தால் பங்கேற்க முடியாது, சுகவீனம் முற்றால் வர முடியாது, சிலர் வேண்டுமென்றே வராமல் இருக்க முடியும். அதை நாங்கள் பாரிய விடயமாக கருதப்போவதில்லை. முன்னாள் ஜனாதிபதி அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்கின்றார். இதனால் அரசாங்கத்திற்கு ஏதேனும் அழுத்தங்கள் காணப்படுகின்றனவா? இல்லை. அவருக்கு இருக்கும் அழுத்தங்களிலிருந்து மீள்வதற்காகவே அவர் செல்கின்றார். இங்கிருந்தால் விமல் வீரவங்ச போன்றவர்கள் இதனை கூறிக்கொண்டிருப்பார்கள். அதனால் இங்கிருப்பதை விட நாட்டை விட்டுச் செல்வது சிறந்தது என அவரை கூறியுள்ளார். அதனை அவரிடமே கேட்க வேண்டும். அதனாலேயே வெளிநாடு செல்கின்றார். அழைப்பு விடுத்தமையினால் அவர் அங்கு செல்லவில்லையா? அழைப்பின் பேரிலேயே அவர் கொரியாவிற்கு சென்றார். அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதற்காக அனைத்து அரசு தலைவர்களும் செல்வதில்லை அல்லவா? எனக்கு விடுக்கப்படும் அனைத்து அழைப்பிற்கும் நான் செல்வதில்லை. அவ்வாறு செல்வதாயின் இலங்கைக்குள் எந்த செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாது. எங்கிருப்பதால் அவருக்கே பிரச்சினை. அவர் மீதே அனைவரும் சரணடைகின்றனர். திறமையானவர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் எப்போதும் தயாராக உள்ளது. இதன் ஒரு கட்டமாக நல்லூரா நந்தவனம் வளாகத்தில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்ட 3 நியூஸ் ஃபர்ஸ்டில் செய்தி வாசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கியது. திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு ஆகியன நடைபெற்றன. தமது திறமைகளை வெளிக்கொணர்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரா நந்தவனத்திற்கு பலர் வருகை தந்திருந்த போதிலும் 3 மாத்திரம் வானொலிகளில் நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரா நந்தவனம் விசேட கலையகத்தில் நடத்தப்பட்ட திரைப்பரீட்சை குரல் தேர்வினூடாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு செய்தி வாசிக்கும் வாய்ப்பு இன்று கிட்டியது. நியூஸ் ஃபர்ஸ்டின் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராக கிளிநொச்சி பளை மாசார் பகுதியைச் சேர்ந்த துவாரகன் சஞ்சிதா தெரிவு செய்யப்பட்டார். இவர் பளை மத்திய கல்லூரியில் கலைப்பிரிவில் கல்வி பயின்று தற்போது தாதியர் பயிற்சி நெறியை மேற்கொண்டு வருகின்றார். இன்றைக்கு அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களோட மகள் நல்லூரா நந்தவனத்தில் வந்து எங்களுடைய சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய குரல் தேர்வு நடந்தது. உங்களோட மகள் தெரிவு செய்யப்பட்டது. இதை பற்றி உங்களுடைய வெளிப்பாடு மகிழ்ச்சியா இருக்கீங்க? அவ இன்னதுலயும் எங்க போனாலும் நல்ல கெட்டிக்காரியத்தான் இருக்கிறவ. ஸ்கூல்ல இருந்தா எங்க ஒரு இதுகளுக்கு போனாலும் இந்த கட்டுரை கவிதைகள் வாசிக்கிறதுல அதுல எல்லாம் அவக்கு நிறைய விருப்பம் இருக்கிறது. எங்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அவ அதை கூடுதலா நல்லதா தான் செய்து ஏதோ ஒரு வெற்றியோட தான் பெறுவார். 3ஆம் இடம் பண்ணாலும் கிடைச்சுதான் பெறுவா. விட்டு உண்மையிலேயே நியூஸ் வாசிக்கிற மாதிரியே செய்கிறான்னு சொல்லி
கோயிலில் கதை கேட்க கதைச்சவியல் எல்லாரும். நானும் சொன்னான் வெனதுக்குலாம் நல்லா பொழுவு நல்லா தான் இருக்கிறவா செய்கிறத பார்க்க. நியூஸ் ஃபர்ஸ்டின் 5:25 மணித்தியாளர் செய்தியை நேரலையாக வாசிப்பதற்கான அரிய சந்தர்ப்பம் இவருக்கு கிட்டியது. வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரான் நந்தவனத்திலிருந்து மணத்தியால செய்திகளை வாசிக்கும் நான் சஞ்சிதா துவாகரன். முதலில் உள்நாட்டு செய்திகள். வடக்கில் அகதி முகாமில் உள்ள 450 குடும்பங்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் குடும்பம் ஒன்றுக்கு தலா 20 பர்ச்சேஸ் காணி வழங்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் வசந்த பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்டின் வானொலி மணித்தியாளர் செய்தியை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் யாழ் காரைநகரைச் சேர்ந்த மிரோஜா கோமலேஸ்வரனுக்கு கிடைத்தது. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டிருந்த காணியில் ஒரு பகுதி இன்று விடுவிக்கப்பட்டது. இவர் யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் உயிரியல் பிரிவில் கல்வி பயின்று தற்போது விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றுகின்றார். சரியான சந்தோஷமா இருக்குது. என்னுடைய சொந்த மண்ணில சொந்த நல்லூரான் வீதியில என்னை செலக்ட் பண்ணதுக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். என்னையும் இந்த யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான இளைஞர் யுவதிகள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் இலைமறை காய் போல இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய திறமைகளுக்கு களம் அமைச்சு கொடுத்திருக்கிறது நியூஸ் ஃபர்ஸ்ட். நியூஸ் ஃபர்ஸ்டின் வானொலிகளில் செய்தி வாசிப்பாளராக வலம் பெறுவதற்கான மற்றொரு அரிய சந்தர்ப்பம் வவுனியாவைச் சேர்ந்த நிரோஜினி வில்கின்சனுக்கு கிடைத்தது. சர்வதேசத்திற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை விடுக்கும் வகையில் வடகொரியா தொடர்ச்சியாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பரீட்சித்து வருவதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. இவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பிரிவில் கல்வி பயின்று வருகின்றார். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்றைய நாள்ல நானும் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய ஒரு செய்தியாளரா 3:55 இந்த மணித்தியாளர் செய்தியை வாசிப்பண்டு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு ரொம்பவே என்னுடைய நன்றிகள், மனமார்ந்த நன்றி. இப்படி எங்களை மாதிரியான கலைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற வகையில எங்களை தேடி எங்களோட ஊருக்கு எங்களோட செய்திகளை மட்டும் எடுக்கிறதுக்காக இல்ல, எங்களுடைய திறமைகளையும் வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் அமைச்சு கொடுத்திருக்கு. உண்மையிலேயே நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு எல்லாருடைய சார்பிலும் என்னுடைய நன்றிகள். திரைப்பரட்சியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சஞ்சிதா துவாகரனுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய பிரதான செய்தி அறிக்கையில் நல்லூர் மகோத்சவ பெருவிழா சார்ந்த செய்தியையும் உள்நாட்டு செய்தியொன்றையும் வாசிப்பதற்கான அரிதான வாய்ப்பையும் நல்லூரான் நந்தவனம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அலங்கார கந்தன் என அகிலமெங்கும் போற்றப்படுகின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் இரதோற்சவம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த பக்தர்கள் மாத்திரமன்றி சர்வதேச நாடுகளில் இருந்தும் வருகை தந்த பெருந்திரளான பக்தர்கள் இரதோற்சவத்தில் கலந்து கொண்டு வழிபட்டனர். யாழ்மண்ணின் தொன்மை வாய்ந்த கலாசார பாரம்பரியங்களின் கேந்திர நிலையமாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் விளங்குகின்றது. அதிகாலை நடைபெற்ற விசேட பூஜைகளை அடுத்து வள்ளிநாச்சி தெய்வானியம்பாள் சமேதராய் சண்முக பெருமான் பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தின் வெளிவீதியில் எழுந்தருளினார். பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷம் கடலலையை விஞ்சி ஆர்ப்பரிக்க காண்டாமணி யோசை அணி செய்ய நல்லையம்பதியின் நாயகன் தேரில் ஆரோகணிக்கப்பட்டார். அதனை அடுத்து அகிலம் போற்றும் அலங்கார கந்தனின் வருடாந்த மகோத்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோற்சவ பவனி ஆரம்பமானது. நல்லையம்பதியில் திரண்டிருந்த பக்தர்கள் பக்தி பிரவாகத்தில் திளைக்க நல்லூரானின் நாயகன் கம்பீரமாக வெளிவீதி வலம் வந்தார். பக்தி உணர்வு மேலிட அரோகரா கோஷம் எழுப்பி பக்தர்கள் திருவடத்தை பிடித்து இழுத்தும் பறவைக்காவடி தூக்குக்காவடி ஆகியவற்றை எடுத்தும் தீச்சட்டிகளையும் ஏந்தியும் சிதறு தேங்காய்களை உடைத்தும் தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். அழகால் அலங்கார கந்தன் இளமையால் குமரன் என்றும் அழைக்கப்படும் எம்பெருமான் பச்சை சாத்தி பக்தி கோலத்துடன் மீண்டும் ஆலயத்திற்குள் எழுந்தருளினார்.
கண்டம் கடந்து சர்வதேச நாடுகளில் வாழும் தாயக மக்கள் சொந்த மண் திரும்பி குடும்ப விழாவாக கொண்டாடும் நல்லைக்கந்தனின் மகோத்சவ பெருவிழாவில் கலந்து கொண்டனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா நாளை நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் இனிதே நிறைவு பெறவுள்ளது. மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் மீண்டும் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கில் இராணுவம் வசமுள்ள காணிகளுக்காக இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து காணி உரிமையாளர்களுக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் பணிப்புரையின் கீழ் இந்த 3 கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டதாக குறித்த படிவங்களில் அச்சிடப்பட்டுள்ளன. காணி இல்லாதவர்களுக்கு வேறு இடங்களில் காணி உள்ளவர்களை சொந்த இடங்களில் குடியமர்த்துதல், ராணுவ தேவைக்காக நிலங்களை சுவீகரிப்பது, பின்வரும் விடயங்களுக்காகவே இந்த கடிதங்கள் வலிவடக்கு பகுதியில் முகாம்களில் உள்ள மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு விநியோகிக்கப்பட்டுள்ள கடிதங்கள் தம் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கோணபுல முகாம் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பாவதி கண்ணகி போன்ற சில நலமுறை நிலையங்கள் அந்த கடிதங்களை ஏற்கிறதுக்கு மரபு தெரிவிச்சிருக்கணும். எங்கட கோணப்புலம் நீதவான் நலமுறை நிலையங்கள் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அவையில் தங்களோட இடங்களை விட்டு கொடுக்கறதுக்காண்டி ஆக இல்லை, தங்களோட சொந்த இடத்துக்கு போகணுமன்றதில் ஒரு முழுமையான விருப்பம் ஒன்று இருக்கு. அது இப்போ சனத்துக்கு ஒரு குழப்பத்தையும் மனதில் ஒரு கவலையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை விட்டு போட்டு நாங்கள் வேறு இடங்களுக்கு சென்றாலும் எங்களுக்கு தொழில் வாய்ப்பு சரியான நிலைமையில இல்லாட்டி, எங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு காணி கிடைச்சா கூட தொழில் வாய்ப்பு இல்லாட்டி பிள்ளைகளுக்கு நல்ல உணவு நல்ல உடியால குடுக்கிற கட்டம் தான் திரும்பவும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். சொல்லி இத்தவிர விட்டதா இல்ல. நட்ட இடங்களுக்கு என்னதுக்கு தங்களுக்கு தோட்டங்கிறதுக்கும் ஆடு வளர்க்கறதுக்கும் காணி பிடிச்சவன் இப்படி உயிரை கொடுத்து பிடிச்ச இடத்த மக்கள்கிட்ட கொடுத்து போட்டு போக வேண்டிய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் எங்களை சாக்காட்டி போட்டு இந்த மைத்ரிபால அரசாங்கத்தில் எங்களுக்கு பாய்க்கரிசி போட வந்து எங்களுடைய அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டன் வேண்டி வச்ச காணியில நீங்கள் எங்களை கலைச்சி விட்டு அங்கே இருந்தோன்னு என்ன செய்றீங்க? தமிழ் அரசியல் கட்சிக்காரரே நாங்கள் நம்ம தயாராய் கொண்டு சேனாதி மாவட்டத்தில் உள்ளாக்களுக்கு காணிய வேண்டி கொடுத்தார். அதோட வழக்கு போட்டு வேண்டார் இல்ல. இந்த கடிதம் வாங்கின அப்புறம் இந்த பேப்பர்ல பேட்டி கொடுத்திருக்காரு. கடிதம் வேண்டாத எங்கோ இந்த சம்பந்தனையா அங்க போய் திருவண்ணாமலையில மஹிந்த அரசாங்கத்தோட கையோத்து டாம்பியமா இருந்து அரசாங்கத்தினால் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள இந்த 3 விண்ணப்ப படிவங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிந்துள்ளதா என பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த அநீதி பற்றி பிரதமருடனும் ஆளுநருடனும் வடக்கு மாகாண ஆளுநருடனும் பாதுகாப்பு செயலாளருடனும் மேல்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதனுடனும் நான் முறையிட்டு பேசியிருக்கின்றேன். இன்னும் எந்தெந்த நிலங்கள் விடுவிக்கப்படுவது என்பது இறுதி முடிவெடுக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த மக்களுடைய சார்பில் 2003ஆம் ஆண்டு என்னால் உச்சநீதிமன்றத்திலே ஒரு அடிப்படை மனுவை நான் கொடுத்திருந்தேன். ஒரு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. திடீரென்று பத்திரிகையில் வந்த செய்திகளும் இந்த வலிவடக்கு பிரதேசத்திலே இருக்கின்ற நிலங்களில் ராணுவம் சில குறித்த பகுதிகளை விடமாட்டாது என்ற செய்தி அறிவிக்கப்பட்டதாக ஆனபடியால் நான் அதை ஆட்சேபித்திருக்கின்றேன். பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே இந்த விடயங்கள் தீர்மானத்துக்கு வரவில்லை. இந்த தீர்மானம் பற்றி எங்களுக்கு அரசின் சார்பிலேயோ பாதுகாப்பு அமைச்சின் சார்பிலேயோ அல்லது பிரதேச செயலர் அரசாதிபர் சார்பிலேயோ எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி திட்டம் நாடளாவிய ரீதியிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டம் இன்றும் அனுராதபுரம் விலச்சிய நகரிலே எமது மற்றொரு திட்டத்தை நாம் வெற்றிகரமாக ஆரம்பித்து வைத்தோம். கடந்த காலத்தில் கிராமிய மக்களின் ஒருமித்த குரலாக இருந்த நாம் தற்போது மக்கள் சக்தி 100 நாட்கள் செயற்திட்டத்தின் ஊடாக அவர் தம் வாழ்வியலின் பிரதிபிம்பமாக வகைபாகம் ஏற்றுள்ளோம். அனுராதபுரம் விலச்சியாய 3 கிராமத்தின் மக்களுடைய பொதுமக்களின் ஒன்று கூடும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்து எமது பிரதான செய்திகளை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.